முருகனின் சிறந்த பக்தர்களுள் ஒருவராக விளங்கிய அருணகிரிநாதர் ஒருமுறை திருத்தணிக்கு செல்கிறார். அங்கு சில வேண்டாத மனிதர்களின் கேலி பேச்சுகளுக்கு ஆளாகினார். அந்த வேண்டாத மனிதர்கள் அருணகிரிநாதரையும் அவர்களின் சீடர்களையும் பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். வந்துவிட்டார்கள், பட்டையும் கொட்டையுமாக. இவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது. கழுத்தில் எதையோ மாட்டிக்கொண்டு முருகா முருகா என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் என்பது போன்ற தேவையற்ற பேச்சுகளால் பொறுமையாக இருந்த அருணகிரிநாதரை கோபத்திற்கு உள்ளாக செய்தனர். எம்பெருமான் முருகனின் அருள் பெற்ற அருணகிரிநாதர் சொன்னால் முருகன் ஏதும் செய்வார். அவர்களின் அந்த கிண்டல்கள் எல்லை மீறி போகவே அருணகிரிநாதர் உடனே இப்பாடலை பாடி எதிரிகளை நெருப்பில் போட்டு பொசுக்கினார். திருப்புகழ் பாடல் வரிகளால் அம்மனிதர்கள் நெருப்பில் பொசுங்கி கருகி போனார்கள். உடனே மனம் வெம்பி அருணகிரிநாதர் மீண்டும்